வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தனி கட்சி தொடங்க மாட்டேன், அரசியலை விட்டே விலகிறேனா? பன்னீர்செல்வத்தை எடுத்த அதிரடி முடிவு. வாங்க விரிவாக முழுவாக்கண்டா. அதாவது தமிழக அரசியல் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி, இதைதான் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி என்ற அடிப்படையில் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில் டெல்லி பாஜக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. ஆனால் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரெல்லாம் மீண்டும் இணைக்கும் வேலையில்தான் பாஜகவானது அதிரடி நடவடிக்கையெல்லாம் எடுத்து வருகிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் உரிமை மீட்டெடுக்கத்தான் நான் கழகம் ஒன்றை தோற்றுவித்து இருக்கிறேன் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள், அதிமுகவின் உரிமை மீட்பெடுக்கத்தான் நாங்கள் கழகம் ஒன்றை தோற்றுவிக்கிறோம். அது மட்டுமின்றி நான் உறுப்பினர்களையே அதில் சேர்க்கவில்லை. நான் நடத்தி வரும் இந்த கழகத்தின் கூட்டத்தில் எந்த நிலையிலும் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் என்று பல முறை நான் அறிவித்திருக்கிறேன். அது மட்டுமின்றி முதலமைச்சராக நான் பொறுப்பு வைத்த போது கூட ஜெயலலிதா வழியில்தான் சிறப்பாக பணியாற்றி வந்தேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது பிரிந்து கிடந்த அதிமுகவை இணைத்தவர்தான் ஜெயலலிதா அவர்கள். 2016 தேர்தலிலே அதிமுகவிற்கு ஒரு அமோக வெற்றியை தேடித்தந்தார் ஜெயலலிதா அவர்கள். கட்சிக்கு சோதனை வந்தபோது கூட முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா என்னிடம்தான் கொடுத்து வந்தார். அதாவது ஜெயலலிதா மறைந்த பின்பு என்னை அதிமுகவினர் கட்டாயப்படுத்தியதான் மீண்டும் நான் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தேன். அதாவது முதலமைச்சர் பதவி என்பது கொடுத்த ஜெயலலிதாவிற்கு நான் எந்த ஒரு துரோகம் செய்யாமல் மகன் போல் இருந்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது அவர் தந்த அந்த முதலமைச்சர் பணியை நிறைவாக முடித்தது நிம்மதி எனக்கு என்றும் மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தன்னலம் பாராத உன்னை தலைவி ஜெயலலிதா அவர்கள், அவரின் புகழ் பூமி உள்ளவரை கண்டிப்பாக நிலைத்திருக்கும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி டிடிவி தினகரன் மீது அதிக மதிப்பும் வைத்துள்ளேன். அவர் பேசுவதை போலவே என்னாலும் பேச முடியும். ஆனால் நாகரம் கருதி அவர் பற்றி நான் பேசவில்லை என்று கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் பலமாக இருக்கிறது தமிழகத்தில். அதனால்தான் அவர்கள்தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பார்கள் என்று அமித்ஷா என்னிடம் கூறினார். அதாவது என் உழைப்பை யாரும் ஈமி அளவு கூட குற்றம் சொல்ல முடியாது. அதாவது 50 ஆண்டு அரசியலில் நான் கண்டிப்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடுமையாக உழைத்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுகவுக்காக எவ்வளவோ பொறுத்திருக்கிறேன். இந்த பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லுங்கள், நான் எப்பொழுதே அரசியலை விட்டு விலகிறேன் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார். இந்த செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.